அப்போ அந்த டைம்ல வந்து இந்த டெக்னாலஜி கிடையாது. 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி கிடையாது, அல்லது இருந்தால் நம்மகிட்ட அப்ரோச் அவைலபிளா கிடையாது. மேபி அப்ராட்ல இருந்திருக்கலாம். 2x2 எல்லாம் போயிடுச்சுங்க. 4x2 வருது, 8x4 வருது. கஸ்டமைஸ் ஸ்டைல் பண்ணலாம். நீங்க ஒருவேளை உங்க ரூம் வந்து 10x10 இருந்தா கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஒரு டைல பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபிளாட் சீலிங், ஃபிளாட் ஃப்ளோரிங் பார்த்த நமக்கு இது மாதிரி டிசைன் ஃப்ளோர்ட பார்க்கும்போது வந்து அது பயங்கர ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது ஒரு காலகட்டத்தில். 25-30 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சு சார் இது கம்ப்ளீட்டா உடச்சி எடுக்கணும் சார், கலவெல்லாம் உடச்சி எடுக்கணும் சார், எடுத்துட்டு தான் சார் திரும்பியும் ஃபில் பண்ணி திரும்பியும் வந்து நம்ம டைல் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அது நம்ம பண்ண போகிறோம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கை பற்றி நான் பேச போகிறேன். எஸ்பெஷலி வீடு ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், இது நம்ம பண்ணுறது கரெக்ட் தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். இது என்னன்னா, ஒரு வீடு கட்டுறாங்க, மேபி ஒரு 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு. பெயிண்டிங் எப்போவுமே மாற்றலாம், அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கே கிடையாது. பட் இந்த டைல்ஸ் இருக்குல்ல, ஒரு காலத்து ஒருவேளை நீங்கள் பழைய ஒரு 20-25-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டின வீடாக இருந்துச்சுன்னா ஒருவேளை மொசாக் இருக்கலாம், அல்லது டைல்ஸ் இருக்கலாம், பழைய டைல்ஸ் இருக்கலாம். இதை நீங்கள் மாற்றணும்னு தோணும். நீ மாற்றணும் போது என்ன பண்ணுவீங்க, உடனே உங்களோட கான்ட்ராக்டரோ இல்லை நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த டைலை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற மாட்டர்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைல் போடலாம் அப்படின்னு சாதாரணமாக ஒரு காமன் மேன் யோசிக்கிறதான விஷயம் தான். இப்படி தான் நாங்களும் வந்து ஒரு காலத்தில் யோசிச்சோம் எங்கள் வீட்டுக்கு. அப்போ அந்த டைமில் வந்து இந்த டெக்னாலஜி கிடையாது. 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி கிடையாது, அல்லது இருந்தால் நம்மகிட்ட அப்ரோச் அவைலபிளாக கிடையாது. மேபி அப்ராட்ல இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து டைல் மாற்றணும் உங்கள் வீடினுடைய ஃப்ளோர், ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸலன்ட் டைல்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. 2x2 எல்லாம் போயிடுச்சுங்க. 4x2 வருது, 8x4 வருது. கஸ்டமைஸ் ஸ்டைல் பண்ணலாம். நீங்க ஒருவேளை உங்க ரூம் வந்து 10x10 இருந்தா கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஒரு டைல பண்ணலாம். இன்னைக்கு வந்து அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் அவைலபிள், லாஜிஸ்டிக்ஸும் அவைலபிள். உங்களுக்கு காசு இருந்தா இதெல்லாம் எண்ட்லெஸ்ஸான சொல்யூஷன் இன்னைக்கு இருக்கு. சரி, ஓகே, நான் காமன் மேனுடைய பிரச்சனை பத்தி பேசுவோம். இது வந்து ஹை எண்டுக்கான, நான் இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் ஹை எண்டு. 8x டைல், 10x10 டைல்லாம் பண்ணலாம். திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும், மேபி 12 இருக்கலாம், 18 இருக்கலாம். அதை பத்தி நான் பேசுறேன். ஒரு காமன் சராசரி மனுஷனுக்கு ஒரு வீட்டில் அவங்களோட டைல் மாற்றணும், சொல்யூஷன் இருக்குங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில நீங்க எண்ட்லெஸ்ஸான ப்ராடக்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுனால தான் சக்சஸ்ஃபுல் கம்பெனியா இருக்கு. நீங்க எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்துங்க, ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்டா எடுத்துங்க, லைஃப் ஸ்டைல் ப்ராடக்டா எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன். யாரெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறானோ அவன் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம், பின்னோக்கி போவோம், 20-25-30 வருஷத்துக்கு முன்னாடி போவோமே. ஃபர்ஸ்ட் ஒருவேளை எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பண்ணா சிமெண்ட் போட்டாங்க. சிமெண்ட் போட்டுட்டு அதுல வந்து அந்த பால் ஊத்துவாங்க. பால் ஊற்றி அந்த கலர்ஸ் போடுவாங்க, அந்த ரெட் ஆக்சைடு, கிரீன் ஆக்சைடு, அது நடுவில் வந்து ஒரு மார்பிள் ஒன்று வைப்பாங்க, அதில் ஒரு டிசைன் போடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயமா தோணும் எங்களுக்குலாம் பார்க்கும்போது. சின்ன பிள்ளைங்களா நாங்கள் பார்க்கும்போது ஒரு பார்டர் கோடு போடுவாங்க, ஒரு ஸ்கர்ட்டிங் மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கும் வந்து சில கிராம வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் அவைலபிலிட்டி இல்லை. அது வந்து இப்போ அகைன் திரும்பி வந்துட்டு இப்போ ஆர்கிடெக்ட்ஸ்லாம் சில பேக் டு ஸ்கொயர் ஒன், பேக் டு நேச்சர் அந்த மாதிரி சிமெண்ட் ஃப்ளோரும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல இருந்து ஒரு எவல்யூஷன் வருது. என்ன ஆகுது, அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்ல இருந்து ஒரு எவல்யூஷன் வருது. அது என்னன்னா மொசாக் போட்டாங்க. மொசாக் என்ன நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு அதுவும் ஒரு ட்ரெடிஷனல் பொருளா இருக்கு. சில ஷாப்ஸ் எல்லாம், சில ஷோரூம்ஸ் எல்லாம் போனா அது மொசாக் ஒன்று டெலிபரேட்டா போடுறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ரஸ்டிக் ஃபீலா இருக்கும். அதனுடைய கிளாஸே தனி. யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் டு சீல் இட் டு பிலீவ் இட். ஸோ அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்ல இருந்து மொசாக் வந்தாங்க. மொசாக் அகைன் இட் டைம் கன்சூமிங் ப்ராடக்ட், இது ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி சிமெண்ட் கீழே ஃபில் பண்ணி அது மேலே மொசாக் போட்டுட்டு அப்போ அந்த டைம் அந்த மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆச்சு. இந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்லேருந்து ஒரு மொசாக் டைல்ஸ்ன்ற ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் சிப்ஸ் போட்டு அதை வந்து அதை பார்க்கும்போது அதை பாலிஷ் பண்ணுற அந்த ப்ராசஸே வந்து ஐ திங்க் அப்படி 10-15 டேஸ் ஆகும். பால் தேய்ச்சி எடுப்பாங்க, பால் எடுப்பாங்க, பஃபிங் பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே வந்து ஒரு அழகுங்க. அது பார்க்கும் போதே வந்து, ஏன்னா இந்த மாதிரி ஃபிளாட் சீலிங், ஃபிளாட் ஃப்ளோரிங் பார்த்த நமக்கு இது மாதிரி டிசைன் ஃப்ளோர்ட பார்க்கும்போது வந்து அது பயங்கர ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது ஒரு காலகட்டத்தில். 25-30 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுங்க. இப்போ நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் there will be an evolution of the product. நீங்க என்ன வேணா எடுத்துங்க, ஒரு பட்டு புடவை எடுத்துங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்துங்க, நீங்க ஆட்டோமொபைல் எடுத்துங்க, there will be evolution. ஒரு காலத்துல ஒன்று ஏரோப்ளைன் எடுத்துங்க, யூ நேம் இட், ஃபோன் எடுத்துங்களேன், எது எடுத்தாலும் நீங்க ஃபோன் அந்த காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கும். நாங்க இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, எப்படியும் ஒரு 2 கிலோ வெயிட் இருந்த நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாம். பட் இன்னைக்கு பாருங்க கை கடக்கமான ஃபோன்ஸ் வந்துடுச்சு. ஸோ எவல்யூஷன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டம் பரிமாணங்கள் மாற 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 டெக்னாலஜி மாற மாற உங்களுக்கு கன்வீனியன்ஸும் கம்ஃபர்ட்டும் வந்துடுது. மேபி இன்னும் ஒரு
ஒரு 5 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இப்படி யோசிச்சு கம்பேரிசன் எடுத்துங்க. இப்போ என் வீட்டுக்கு வந்து நான் ஒரு சாதா டைலில் ஒரு 1:1 டைல், அதாவது 1.5 டைல் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைலை நான் மாற்றணும். இன்னைக்கு வந்து டைல்ஸ் எண்ட்லெஸ் கலர், எண்ட்லெஸ் டிசைன் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நேச்சுரல், தட் இஸ் டெரகோட்டா டைலும் கூட கலர்ல இருக்கு, ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் இருக்கு, யூ நேம் இட் யூ கெட் இட். 1x1 இருக்கு, 2x2. இன்னைக்கு வேர்ல்டுல உங்களுக்கு என்ன வேணும்னு தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கான கரெக்டான இடத்துக்கு போகணும். இன்னைக்கு இட்டாலியன் 4 மாதிரியே இட்டாலியன் பண்ணீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் 4 மாதிரி இருக்கும். 4x2, 6x2, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8x4. இது வந்து ப்ரீகாஸ்டா கஸ்டமைஸ்டா பண்ணி தர முடியும். இப்போ இந்த ஃப்ளோரிங் எல்லாம் கொண்டு வந்து நம்ம போடணும், ஒரு இடத்துல போடணும். ஸோ அந்த ஃப்ளோரிங் போடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, அந்த சைட்டை சர்வே பண்ணிட்டு இந்த ஃப்ளோரிங்க்கு இந்த சப்ஸ்ட்ரேட்டாக்கு ஏற்ற மாதிரி, ஒருவேளை அது கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருந்தால் நமக்கு பிரச்சனையாக இருக்காது. கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் அதனோட டெரைன் நாங்கள் பார்க்கணும், கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, மேபி ரோடோட ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இதுக்கான சொல்யூஷன்ஸாக நம்ம கொடுக்கணும். இப்போது சரி, ஃப்ளோரிங்கை பார்த்துட்டோம், கம்பேட்டபிள் நம்ம வந்து டைல் ஃப்ளோரிங் போடலாம் அப்படின்ற பட்சத்தில் நான் போன உடனே, முன்னாடி நான் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண, எடுத்தோடனே சார் இது கம்ப்ளீட்டாக உடச்சி எடுக்கணும் சார், கலவெல்லாம் உடச்சி எடுக்கணும் சார், எடுத்துட்டு தான் சார் திரும்பியும் ஃபில் பண்ணி திரும்பியும் வந்து நம்ம டைல் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அது நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டு வருது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் வருது. நான் சொன்ன மாதிரி எவல்யூஷனில் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வருது. இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக சில விஷயங்கள் நடக்குதுங்க. இது வந்து டைல், நீங்கள் ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், வெர்டிகல் சர்ஃபேஸாக இருக்கட்டும், கிளாடிங்காக இருக்கட்டும், எனிதிங். இன்னைக்கு வந்து there is substitute available for cladding, tile on tiles சொல்லுவோம். டைல் இருக்குது, அதுக்கு மேலே டைல் ஓட்டணும்னா வெரி மச் ஈஸி. இதுக்கு கொஞ்சம் இந்த எவல்யூஷன் கொஞ்சம் முன்னாடி போறேன். முன்னாடி என்ன ஆகுறதுன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, ஒரு டைல் மேல டைல் ஓட்ட போறாங்கன்னா நாங்க எதோ சிப் பண்ணுவோம், அதை ஹேக்கிங் சொல்லுவோம். சுத்தியில் வச்சு அப்படியே தட்டி ஹேக்கிங் பண்ணுவோம். ஹேக்கிங் பண்றதுனால என்னன்னா, உங்களுக்கு அந்த அடிசிவ் வந்து கிரிப்னஸ் நல்லா கிடைச்சிடும். இந்த கிரிப்னஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நாளைக்கு அண்ட்யூலேஷன் எதுவும் வராது. டைல் நீங்க ஒட்டும் போது, ஏன்னா மாட்டர்ல ஓட்டுறதுக்கும் டைல் அடிசிவ்ல ஓட்டுறதும், டைல் அடிசிவ்ல ஓட்டும் போதும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா மாட்டர்ல ஓட்டும் போது திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படியே ஒரு 25 to 30 mm இருக்கும். இது அப்படி இருக்காது, ஒரு 3 to 5 mm தான் திக்னஸ் இருக்கும். ஸோ இது வந்து இட் நீட்ஸ் வெரி வெரி ஸ்கில்ஃபுல் ஒர்க்னு சொல்லணும். இப்போ கமிங் டு த பாயிண்ட், அந்த ஹேக்கிங் பண்றோம் இல்லையா, ஹேக்கிங் பண்றதுனால ஒரு நல்ல ஃபிளாட்டான சர்ஃபேஸ், ஏன்னா டைல்ஸ் வந்து சாஃப்டாக தான் இருக்கு, தட் இஸ் கிளாஸியாக இருக்கலாம், மேட்டாக இருக்கலாம். ஒரு அடிசிவ் அதில் ஓட்டணும்னா இட் நீட்ஸ் அ கிரிப். அதனால என்ன பண்ணுவோம், ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இது பழைய டெக்னாலஜி. பட் இன்னைக்குள்ள டைல் கிரவுட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்ட் பாண்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க வந்து ஃபாஸ்ட் செட்டிங், ஈவன் half an hour to 1 hour செட்டிங் அடிசிவ்ஸும் அவைலபிள் இன் தி மார்க்கெட். நீங்க காசு கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் சொல்யூஷன் எவ்ரிதிங். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ இப்படி எடுத்துக்கோமே, நீங்க ஹேக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஹேக்கிங் பண்ண பெட்டர் தான் சொல்லுவேன், பட் யூ டோன்ட் நீட் இட். ஏன்னா அந்த ஹேக்கிங், அந்த பாண்டிங் ஸ்ட்ரென்த் தான் வந்து இந்த மாதிரி அடிசிவ்ல கொண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டுட்டு ஒரு மேபி செட்டிங் டைம் சொல்லுவாங்க, ஒரு 12 to 24 hours டிபெண்டிங் அப்பான் தி குவாலிட்டி ஆஃப் தி பாண்டிங், குவாலிட்டி ஆஃப் தி அடிசிவ்ஸ், டைல் அடிசிவ்ஸ். இப்போ ஹேக்கிங் கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று என்ன பண்ண, ஹேக்கிங் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மிஷின்ல கீரல் போட்டுறான் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக. எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் இதுதானே, தப்பு கிடையாது. ஏன்னா மிஷின், கட்டிங் மிஷின் வச்சுட்டு போறாங்க, ஒரு கீரல் போட்டாங்கன்னா அகைன் தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இட் கிவ்ஸ் தி செரேஷன். அது ஒரு பாண்டிங் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. இது போட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த டைல் அடிசிவ் ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான மிக்சிங் ரேஷியோஸ்லாம் இருக்குங்க. ப்ரீ மிக்ஸும் வருது, எவ்வளோ போஸ்ட் மிக்சிங்கும் இருக்கு. சில நேரத்தில் we have to mix it with சிமெண்ட் கூட இருக்கு. சிமெண்ட் பாலோட கூட இந்த டைல் அடிசிவ் மிக்ஸ் பண்ணா பாண்டிங் வந்து நல்லா இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, அந்த பட்டன் மார்க்கிங்லாம், இது மோஸ்ட் ஆஃப் பட்டன் மார்க்கிங் ரொம்ப ஜாஸ்தி தானே, இது என்னுடைய திக்னஸ் ஜாஸ்தி வைக்க முடியாது இந்த டைல் கிரவுட். ஏன்னா ஜாஸ்தி வச்சிங்கன்னா அதை மெதிச்சிங்கன்னா அமுங்கி போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, 3 to 5 mm மேபி ஒரு டாலரன்ஸ்னா 2-3 mm ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். இதை வச்சுட்டு நீங்க லெவலிங் பண்ணிட்டு, டைல்ஸ் லெவலிங் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா போட்டீங்கன்னு வச்சுங்களேன், தி சர்ஃபேஸ் லுக் எக்ஸலண்ட். அந்த டர்ன் அவுட் இருக்குல்ல, நீங்க அதை முடிச்சு வந்த பிறகு அந்த ஃபினிஷ் எல்லாம் பார்க்கும்போது எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா இஃப் யூ ஆஸ்க் மீ, மோட்டர்ல பண்றதுக்கும் இந்த மாதிரி கிரவுட்ல பண்றதுக்கும் எது பெட்டர்னு சொன்னா, ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்கன்னா மோட்டர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ நம்ம எதுக்கு இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ரெட்ரோவை தான் பேசுறோம். ரெட்ரோவை தான் இப்போ வந்து ஏற்கனவே டைல் இருக்கு, அந்த டைலுக்கு மேல நம்ம இதை ஓட்ட போறோம். இதுக்காக தான் அப்போ I would suggest to go for the tile grout. டைல் கிரவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லெவலிங் கரெக்டாக வந்துடும், பாண்டிங் ஃபேக்டர் நல்லா இருக்குது. அதுக்கான செப்பரேட் ஸ்பேட்டுலாஸ்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் சும்மா அப்படி போட்டெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒவ்வொரு பிராண்ட் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பாண்டிங் கெப்பாசிட்டி வில் பி மோர் அண்ட் எதுவும் வந்து அண்ட்யூலேஷனும் வராது. பட் இஃப் ஸ்பேசர் கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா டைலில் வர அந்த தகட்டல், அந்த பெண்டெல்லாம் வந்து இட் வில் பி டேக்கன் கேர். ஸோ எனி டவுட்ஸ் யூ ஹேவ் ஆன் திஸ் டைல் கிரவுட், இது எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. We will definitely support you. Any doubts இருந்ததுன்னா please call us.
எங்களுக்கு வந்து என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ளீஸ் கால் அஸ். வி ஹேவ் அ கமெண்ட் செக்ஷன். ப்ளீஸ் கமெண்ட் ஆன் திஸ். தேங்க்யூ. பாய்.